ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ்னு ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி கோட் ஒயிட் அப்படிங்கிற மூவியை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். இந்த மூவி வந்துட்டு ரொம்பவே காமெடியாகவும் த்ரில்லிங் அண்ட் சஸ்பென்ஸோட போகும். ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட சீசன் 1 and 2 பார்த்துட்டு வந்து தான் நீங்கள் இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே பார்க்க ஆரம்பிங்க, கதை புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி கோட் ஒயிட் தி மூவி. அவள் ஸ்பையிங் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி பேசிக்கிட்டு இருக்கா. ஸ்டேட் சர்வீஸோட பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே ஒரே இடத்துல மீட்டிங் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு லேடி நிறைய குடிச்சு மயங்கி விழப்போ இதுதான் சான்ஸ்னு அவளை ஒருத்தன் கூட்டிட்டு போறான். அந்த லேடியோ வேற விஷயத்தை எதிர்பார்க்கறா. பட் கையில இருக்கிற ரிங்ல இருக்கிற இன்ஜெக்ஷனை வச்சு அவளை மயங்க வச்சுட்டு அந்த டிராயர்ல இருக்கிற சீக்ரெட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அவன் போயிட்டு எடுக்க ஆரம்பிக்கிறான். வாட்ச்ல இருக்கிற மினி கேமரா வச்சு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் உள்ள வந்துருந்தாரு. பார்த்தா அந்த லேடி மட்டும் தான் தனியா உட்காந்துருக்கா. முடிச்சுட்டு தனியா இருக்கியான்னு அவர் கேட்கவோ அதான் இப்ப நீங்க வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த லேடி அவனை கூட்டிட்டு போறா. பட் உண்மையிலேயே அந்த ஆள் கூட போயிட்டு இருந்தது அந்த லேடி கிடையாது. இப்போ அந்த லேடி வெளியே தனியா வந்ததுக்கு அப்புறமா மிசைல் டிப்ளாய்மெண்ட்கான ப்ளூ பிரிண்ட்ஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ தான் அந்த லேடி விஷயத்துல இருக்கான். கோட் நேம் ட்வைலைட், வெஸ்டாலியன் இன்டெலிஜென்ஸ்க்காக ஒர்க் பண்ற ஒரு ஸ்பை. நீ யாரு அப்படின்னு சொல்லி மிசைல்ஸ் வச்சு ஒரு லேடியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ தானே டைரக்டர் காஜிடோ, இல்லீகலா வெப்பனை வைக்க கேள்விப்பட்டேன். சோ அவன் உயிரை எடுக்க வேண்டிய கடமையை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு அவ ஷூட் பண்ணாலும் அசால்ட்டா டாஷ் பண்ணி அவனை கொன்றதா. இவளோட பேரு யோர், கோட் நேம் த்ரோன் பிரின்சஸ். இவ ஒரு அசாசின். இந்த ஸ்பையும் அசாசினும் இப்போ ஒன்னா இருக்கிறாங்க. எப்படி போச்சு லாய்ட் அப்படின்னு யோர் கேட்கறா. இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட மிஷனை மறைக்கிறதுக்காக தான் ஃபேமிலியா ஒன்னா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே மத்தவங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை பத்தி தெரியாது. அப்பா அம்மா வந்துட்டீங்களான்னு ஆனியா கேட்கறா. இவா தான் ஆனியா. இவா கிட்டே ஒரு சீக்ரெட் இருக்கு. இவளால மைண்டை ரீட் பண்ண முடியும். கேமரால எடுத்த பிலிமான ஆன்லைன்ல டெவலப் பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிக்கவும் ஹிடன் கேமராவா ஸ்பை சாசம்னு ஆனியா பாக்குறா. நல்ல வேலை வீட்டுக்கு டின்னருக்குள்ள வந்துட்டேன். கிரனைட் அட்டாக், மிசைல் அட்டாக்னு இன்னைக்கு நிறைய நடந்துருச்சுன்னு வா யோசிக்கிறா. நான் இன்னைக்கு ஆம்லேட் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. பாண்டுக்கு ஒரு ஃபியூச்சர் தெரியுது. இதான் ஆனியா மைண்ட் ரீட் பண்ணி பார்த்துருதா. லேப்ல டெஸ்ட் பண்ணப்பட்ட அனிமல் பாண்டால ஃபியூச்சரை பார்க்க முடியும். அப்பா இன்னைக்கு நீங்க சமைக்கிறீங்களான்னு ஆனியா கேட்கறா. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டா. அம்மா சமைக்கக்கூடிய டேஞ்சரஸ் ஃபியூச்சரை மாத்திட்டேன் அப்படின்னு ஆனியா ஹாப்பி ஆகுறா. குக்கிங் கிளாஸான ஆனியா கேட்கவா ஸ்கூல் ட்ரெடிஷன் டெசர்ட்டை மேக் பண்றதுதான் அப்படின்னு டீச்சர் சொல்லவோ ஆனியாக்கெல்லாம் சாப்பிட மட்டும் தான் தெரியும், டெசர்ட்டை மேக் பண்ணலாம் தெரியாது அப்படின்னு சொல்லி டேமினும் அவன் ஃப்ரெண்ட்ஸோ கலாய்க்கிறாங்க. இப்படி உங்க சண்டை போட்டுட்டு இருக்கவோ எலகண்டா நடந்துக்கோங்க அப்படின்னு டீச்சர் திட்டுறாரு. அது செகண்ட் சன்னோட ஃபால்ட் தான் அப்படின்னு ஆனியா சொல்லவோ ரெண்டு பேரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் திட்டுறாங்க. இந்த வருஷத்தோட ஜட்ஜ் பிரின்சிபல் தான். லாஸ்ட் இயர் வின்னருக்கு ஸ்டெல்லா ஸ்டார் கிடைச்சதுன்னு சொல்லவோ இந்த ஸ்கூலோட பிரஸ்டீஜியஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டெல்லா ஸ்டார் கிடைக்கும். 8 ஸ்டார் கிடைச்சா அவங்க எலைட் ஆயிரலாம். எலைட்டோட மிஷனான ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ட்டுக்கும் அதுதான் தேவைப்படுது. பொலிட்டீஷியன் டானவன் டெஸ்மண்ட் அவன் மீட் பண்ணி ஆகணும். ட்ரைனிங் மண்டே 2 மணிக்கு. சமையல் கிளாஸா இந்த வீக்கெண்ட் அப்போ ஸ்வீட்ஸ் செய்யணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ பறவை மூலியமா நம்ம ஹீரோக்கு ஒரு லெட்டர் வருது. கோட் எஃபா நம்ம ஹீரோ பாக்குறான். ஒரு போட்டோ பூத்ல போய் நம்ம ஹீரோ போய் உட்காடுறான். அது ஒரு சீக்ரெட் பேசேஜ் தான். குட் ஈவினிங் ட்வைலைட் அப்படின்னு அந்த ஹேண்ட்லர் சொல்லவும் என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உங்களுக்கு ஒரு புது அண்டர் கவர் ஆபரேஷன் வந்திருக்கு அப்படின்னு ஹேண்ட்லர் சொல்லவும் இதுக்கெல்லாம் டைம் இல்ல, ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ட்லயே நான் பிஸியா இருக்கேன் நம்ம ஹீரோ சொன்னா. மேஜர் டிப்ளி ஆர்மி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட், இவர் இதுக்கப்புறம் ஆபரேஷன் ஸ்ட்ரிக்டா பாத்துக்கிடுவாரு அப்படின்னு ஹேண்ட்லர் சொன்னா. டெஸ்மண்ட் ரொம்பவே கேர்ஃபுல்லான ஆளு, இது கஷ்டம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பட் ஹெட் குவார்டர்ஸ் தான் இந்த முடிவை எடுத்துட்டு இருக்காங்க, நான் கிடையாது. நம்ம சைடு ஏதாச்சும் ப்ராக்ரஸ் இருக்கு காமிச்சோம்னா மேபி ஹெட் குவார்டர்ஸ் மனசு மாத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹேண்ட்லர் சொல்றாங்க. சோ நம்ம ஹீரோவோட ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ட்ல ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். நம்ம ஹீரோ வெளியே வரும்போது பார்த்தா நைட் ஃபால் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்றா. ஓ உள்ள போங்க நம்ம ஹீரோ சொல்றான். இதே சேம் டைமிங்ல நம்ம யோரோ வந்து ஆபீஸ்ல ஒரு கொடியை ஏத்துறதுக்காக வந்துட்டு இருக்கா. நைட் ஃபாலோட ஹார்ட் பறக்கிறத நம்ம ஹீரோ பிடிக்க போறான். தூரத்துல இருந்து பார்க்க அதை வேற ஏதோ இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ற மாதிரி தெரியுது. பட் உண்மையிலேயே இவங்களுக்குள்ள அப்படி எதுவும் நடக்கல. ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையே இவங்க பேசினாலும் ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ட் எப்படி போகுதுன்னு வா இன்டெரக்டா கேட்கறா. இந்த மாதிரி சவுண்ட் வேறையும் மெசேஜ் வேறையும் கன்வே பண்றதுக்கு இவங்களுக்கு கத்திருப்பாங்க. மிஷன்ல உங்க வைஃபா நான் இருந்திருக்கலாம் அப்படின்னு வா சொல்றா. லாய்ட் அந்த லேடியை கிஸ் பண்ணாரா அப்படின்னு சொல்லி யோர் பார்த்துட்டு இருக்கா. யோர் என்னத்தை பார்த்துருக்கேன்னு கூட வேலை பார்க்கறவங்க பார்த்தா ஒன்னும் தெரியல. சொன்னனே அவளோட ஆளு சீட்டிங் பண்ணிட்டானா. சீட்டிங் பண்றாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண மொத்தமா 3 வழி இருக்கு. நம்பர் 1 அடிக்கடி பிசினஸ் ட்ரிப்னு போய் சொல்லிட்டு வெளியே போறது. நம்பர் 2 அவங்க ட்ரெஸ் சேஞ்சிங்ல ஒரு மாற்றம் வர்றது. அவங்க கில்ட்ட மறைக்கிறதுக்கு நமக்கு புதுசா கிஃப்ட கொடுக்கறது. எல்லா சீட்டிங் பண்ற ஆம்பளைங்களும் இதை பண்ணுவாங்க அப்படின்னு யோர் கூட வேலை பார்க்கறவங்க சொல்றாங்க. ஒரு வேலை லாய்டுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சோ, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான நேரம் வந்துடுச்சு. அந்த லேடி யாரா இருக்கும்? ஒரு வேலை லாய்டோட லவரா? அப்புறம் எதுக்கு அவர் என்ன வைஃபா நடிக்க சொல்லணும்? ஒருவேளை ஆனியாக்கு நான் நல்ல அம்மாவா இல்லையோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆனியா வீட்டுக்கு வந்துருத்தா. குக்கிங் கிளாஸ்ல ஸ்வீட்டை மேக் பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறா. ஆனியா இதுல ஸ்டெல்லா வின் பண்ண ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ட் நல்லா போதுன்னு காமிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிரின்சிபல் தான் இதுக்கு ஜட்ஜ், அவருக்கு என்ன பிடிக்குங்கிறது நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி தெரியும். உங்க காம்படிஷனுக்கு நம்ம ஏன் மேலே ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஸ்கூலோட நியூஸ் லெட்டர்ல படிச்சா அது பிரின்சிபலோட ஃபேவரட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் மேரே நம்ம டவுன்ல கிடைக்காது. எனக்கு கிடைச்ச டேட்டா படி ஒரு குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட்ல தான் அவருக்கு பிடிக்கும். நாளைக்கு லீவ் தானே, நம்ம எல்லாரும் ஃபிக்ரேஸ் போலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஐயா டூருக்கு போறோம் ஜாலி அப்படின்னு ஆனியா நினைக்கிறா. பிசினஸ் ட்ரிப்னு அந்த பொண்ணுங்க கூட சுத்த போவாங்க, சீட்டிங்கான அறிகுறியோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா.
ஆனியா நம்ம ஒன்றும் அங்கே விளையாடுறதுக்காக மட்டும் போல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ எஸ் சார் அப்படின்னு வா சொல்றா. யோர் நீ இந்த வாரம் ஃப்ரீயா நம்ம ஹீரோ கேட்கவோ யோர் ஷாக் ஆகுறா. அந்த ரெஸ்டாரண்ட்ல ஃபேமிலிஸை மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னையும் கூட்டிட்டு போறாருன்னா சீட்டிங் இல்லையோ அப்படின்னு யோர் யோசிச்சுட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ இங்க தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. இவங்க எல்லாருமே ஃபிகரிஸ் அப்படிங்கிற இடத்துக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. பிரின்சிபலுக்கு பிடிச்ச மெரே அப்படிங்கிற அந்த டெசர்ட் வந்துட்டு ஃபிகரிஸ்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட்ல மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதை போய் இவங்க சாப்பிட்டு பார்த்தா அதை எப்படி குக் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவா ஆனியாக்கும் சொல்லி கொடுக்கலாம் நம்ம ஹீரோ யோசிச்சுதான் அவளை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஆனியாவை படிக்க வச்சுட்டு இருக்கான். நான் பாத்ரூம் போயிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆனியா சொல்றா. நானும் கூட வரணுமா அப்படின்னு சொல்லி யோர் கேட்கவோ இல்ல வேணாம் நானே தனியா போயிருவேன் அப்படின்னு சொல்லி ஆனியா சொல்றா. ஸோ இப்போ ஆனியா ரெஸ்ட் ரூம் போயிட்டு கை கழுவிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துல ஒரு சாவி இருக்கு. இது என்ன சாவின்னு தெரியலையே நம்ம பார்க்கும்போது பாண்டுக்கு ஃபியூச்சர் தெரியுது. நம்பர் 8ங்கிற ஒரு ரூம், ஸ்டிக்கர் ஒட்டுன ஒரு பெட்டி, எல்லாரும் ஆசைப்படுற ஒரு ட்ரெஷர்னு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா இது ஒரு ட்ரெஷருக்கான கீயா? அதை போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனியாவை இப்போ அந்த இடத்துக்கு போறா. ஆனியாவை இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அம்மாங்கிற ரோல் உனக்கு நல்லாவே சூட் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றா. அப்படின்னா அவர் ஒரு ஒய்ஃபா தான் ஏமல டிசாட்டிஸ்ஃபேக்ஷன்ல இருக்காரோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வெளியே கப்பல்ஸ் இருக்கிறத பார்க்கவோ உதட்ட கடிக்கிறா. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்டா என் புது லிப்ஸ்டிக் அலர்ஜியா இருக்கா அவ்வளவுதான், நான் போய் ஆனியாவை தேடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. நாங்க ஃபேமிலி மாதிரி நடிச்சிட்டு தான் இருக்கோம், பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நம்பர் 8 தானே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கரெக்டா அந்த ரூம்குள்ள ஆனியா வந்து ஸ்டிக்கர் ஓட்டுன பெட்டியவோ எடுத்துருதா. மத்தவங்க பொருளை தொடக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. பட் அதுக்குள்ள ட்ரெஷர் இருக்குன்னு அவங்க பேசினதும் அவளுக்கு ஞாபகம் வருது. ட்ரெஷர்னால வேர்ல்டுல வார் வந்தா சோ இது வேர்ல்டு பீஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லி அவகிட்ட இருக்கிற சாவியை வச்சு ஓபன் பண்ணி பார்த்தா சாதாரண சாக்லேட் தான் உள்ள இருக்கு. அதாவா எடுக்கிறா. முட்டாள் சாவியை எப்படியா தொலைச்சிட்டு வருவா அப்படின்னு சொல்லி அந்த 2 பேர் உள்ள வந்துட்டாங்க. சாக்லேட் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பிடிக்கிறேங்கிற பேர்ல பார்த்தா ஆனியாவோட வாய்க்குள்ள அந்த சாக்லேட் போயிருது. கர்னலுக்கு மட்டும் இது தெரிஞ்சுதான் அவர் ஒன்னு கொண்டுருவாரு. இன்னைக்கு ஒரு ராசிப்படி நீ எதையாச்சும் தொலைப்பான்னு தான் போட்டிருக்கு. அந்த பெட்டியில ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோ, அந்த சாவி இல்லைன்னா என்ன அதை உடச்சினாலும் உள்ள இருக்கிறத எடுத்துடலாம் அப்படின்னு இந்த 2 பேரும் வராங்க. அந்த சாவியை திருடுறதுக்கு நம்ம ஏஜென்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? எல்லா பப்ளிக்கும் ஆசைப்படுற ஒரு ட்ரெஷர் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பேசுற சீன் தான் வந்து ஃபியூச்சர் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனியா என்ன யோசிக்கிறான்னா சாக்லேட் லேப்ல வேர்ல்டோட பெஸ்ட் சாக்லேட்டை கிரியேட் பண்ணிருக்காங்க, அதை தான் இவங்க திருடிட்டு வந்துட்டாங்க போல. சோ சாக்லேட் இண்டஸ்ட்ரியே நீ நாசமா போக போகுது, அப்ப இவங்க சாக்லேட் திருடுங்களா அப்படின்னு சொல்லி ஆனியா யோசிக்கிறா. ஆனா இந்த பெட்டி ஆல்ரெடி ஓப்பன்ல இருக்கேன்னு அவங்க உள்ள பார்த்தா சாக்லேட்டை காணும். யாராவது ஆல்ரெடி எடுத்துட்டாங்க, நம்ம இது வழியே தெரியக்கூடாதுன்னா அந்த பர்சனை கண்டுபிடிச்சு அவங்கள நம்ம கொன்றணும் அப்படின்னு இவங்க பேசவும் பயத்துல ஆனியா பின்னாடி போய் அந்த சவுண்ட் கேட்டுருது. என் ஃப்ளவர் ஃபார்ச்சூன் ட்ரேடிங் படி எதிரி பக்கத்துல தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஓடி போறாங்க. சேஃப்டிக்கு இருக்கட்டும் நான் அந்த கதவை பூட்டிட்டு அப்படின்னு அந்த ஆள் சொல்றா. அம்மா அப்பா வந்து காப்பாத்திட்டு ஆடியா கதறிட்டு இருக்கா. பூட்டின கதவையே திறந்துட்டு யோர் வந்துருத்தா. அவங்க பொண்ணு எங்க சாக்லேட்டை எடுத்துட்டான்னு அவனுங்க சொல்ல வரதுக்குள்ள அவனுங்க சாக்லேட் திருடுங்க கெட்டவங்க, அவங்க என்ன அடிக்க வந்தாங்கன்னு சொல்லவும் யோரையோ பசமா கொன்ற வேண்டியதான் கண்ணை எடுத்தா. ஆனியா கண்ணை முடிக்கும் யோர் சொல்லிட்டு அவங்களை அடிச்சு போட்டு 2 பேரும் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டாங்கன்னு அவ சமாளிக்கிறா. ஆனியா பேட் கைஸ் பிளானை தடுத்துட்டா அப்படின்னு ஆனியா யோசிக்கிறா. ஸோ ஃபைனலி இவங்க ஃபிகர்ஸ்க்கு வந்துருத்தாங்க. சீக்கிரம் வாங்க நமக்கு வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அடி வாங்கின 2 பேரை காமிக்கிறாங்க. கர்னல் கிட்ட இது நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவனுங்க பேசுறாங்க. ரெஸ்டாரண்ட் ரபல் அண்ட் பாண்ட்ஸ், இங்க தான் அந்த மெரே டெசர்ட் கிடைக்கும். உள்ள எல்லாருமே ஃபேமிலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலிஸ் மட்டும் தான் அவங்க எப்பவுமே உள்ள அலோவ் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ சொல்றான். சாரி பாண்ட் நீ உள்ள அலோட் கிடையாதுன்னு பாண்ட நம்ம ஹீரோ வெளியே விட்டுட்டு போறான். பீஃப் பை, சாலமன், சிக்கன் சாட்டே, அப்புறமா டெசர்ட்க்கு மெரே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆர்டர் பண்றான். நீங்க லக்கி கஸ்டமர் சார், ஒரே ஒரு ஃபைனல் மெரே மட்டும் தான் அவைலபிளா இருக்கு, அதை உங்களுக்கு தரேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வெளியே பாண்டி அவங்க சாப்பிட்றத சோகமா பார்த்துட்டு இருக்கவும் ஹோட்டல்ல இருக்கிறவங்க பாண்டுக்கும் வெளியே தனியா வந்து சாப்பாடை கொடுத்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. பாண்டுமே ஹாப்பியா போய் அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனியா ஃபோர்க் அண்ட் நைஃப் எடுத்து மனசோட சாப்பிடணும் சரியா நம்ம ஹீரோ சொல்றான். நான் எப்பவோ டர்ட்டில் நெக் ட்ரெஸ்ஸே போட மாட்டாரே அப்படின்னு யோசிக்கிறா. அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸிங்க மாத்திக்கிட்டது அப்படின்னு சீட்டிங்கான அறிகுறியோ அப்படின்னு யோசிக்கிறா. இந்த இடம் குளிரா இருக்கும், டர்ட்டில் நெக்க போட்டு வந்தாலுமே குளிர்தே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை சந்தேகப்பட்டு இருக்கா. ஆனியா இல்லாத நேரத்துல லாய்டு கிட்ட இதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கிறா. செஃப் வந்து சாப்பாடு அப்படின்னு கேட்கவும் அருமை அப்படின்னு ஆனியா சொல்றா. ரபல் அண்ட் பான்சன் ஏன் இந்த இடத்துக்கு பேர் வச்சுங்க நம்ம ஹீரோ கேட்டா. வார் டைத்துல ஏர்ஷிப்ல தான் இவர் ஃபிக்ரிஸ்ல ஃபைட் பண்ணிருக்காரு அப்படின்னு அவர் ஃபிளாஷ்பேக் சொல்றாரு. ஃபிக்ரிஸ்ல அட்டாக் நடக்க போகுதா அப்படின்னா எனக்கு லீவ் வேணும் சார் அப்படின்னு யோரி வந்துட்டு அவனோட கர்னல்கிட்ட கேட்டுட்டு கிளம்பவோ எதுக்குடா அப்படின்னு அவங்க கேட்டா. என்னோட சிஸ்டர் ஃபிக்ரிஸ்க்கு தான் ட்ரிப் போயிருக்காடா, அங்க போடும் அப்படின்னு சொல்லவும் பட் இது ஒன்றும் கன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் கிடையாது, அவங்க மிலிட்டரி விஷயத்துல எல்லாம் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு யோரி அவனுக்கு பிடிச்சி வச்சிருக்கானுங்க. ஒவ்வொரு நாளும் போர் நடந்துகிட்டே இருக்கும், நான் ரொம்பவே சின்ன பையன், நான் ஒரு அனாதை ரோட்ல தான் தொங்கிட்டு இருந்தேன், எனக்கு சாப்பாடு கூட கிடைக்காது அப்படின்னு இந்த ஹோட்டல்கார் சொல்லவும் நம்ம ஹீரோக்கு அவனோட ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஃபேமிலியா எல்லாரும் எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் இப்படி ஒரு ஹோட்டலை கிரியேட் பண்ண அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ மிலிட்டரி ஆளுங்க எல்லாம் அந்த ஹோட்டலுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. நீங்க கேட்ட மெரே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க.
காமிக்கிறாங்க. மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டா நம்ம ஹீரோ பாக்குறேன். எல்லா ஸ்மெல்லுமே டேஸ்டா தெரியுது. பேருக்கேத்தபடி இந்த இடம் சூப்பர் தான் சொல்ல. சாரி சார், இங்க ஃபேமிலிஸ் மட்டும் தான் அலௌடுன்னு சொன்னா அவன் பாட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு டேபிள்ல உட்காந்து மெரே கொண்டு வாங்கன்னு சொல்லவும், சரி சார் மெரே காலி ஆயிடுச்சுன்னு ஹோட்டல்கார் சொன்னா, அப்ப அவங்க டேபிள்ல இருக்கிறது என்னது, அதுதான் லாஸ்ட் பீஸ்னால அவங்க தொடல அப்படின்னு சொல்லி அதை இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. மிலிட்டரி பவரை யூஸ் பண்ணி ரெஸ்டாரண்ட்டையே க்ளோஸ் பண்ண முடியும் ஹோட்டல்காரையும் அவன் மிரட்டுறான். அது என் பொண்ணுக்கு வேணும், வேற ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஒரு சாப்பாடுக்காக இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்னா நமக்குள்ள ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம். ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த மெரே என்ன சொல்றீங்கன்னு அவர் கேட்கிறாரு. மிலிட்டரிக்காரனா இருந்தாலும் ஃபைட் காம்படிஷன்லாம் பண்ணல. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிட்டு அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குங்கிறத சொல்லணும். யாரோட ஆன்சர் கரெக்டா இருக்கா அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. சோ அந்த கர்னலும் அதை சாப்பிட்டு பாக்குறேன். சாதாரண டூரிஸ்ட் நினைச்சிட்டேன். ஸ்பையா இருக்கும்போது நான் செஃபாவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோனோட ஆன்சரை எழுதி வைக்கிறான். கர்னலும் எழுதி வைக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவை ஆன்சரை காமிக்கிறான். அதுல என்னென்ன சுகர் சேர்த்திருக்குன்னு கரெக்டா நம்ம ஹீரோ சொல்றான். பட் அந்த கர்னலோட ஆன்சர்ல என்ன சுகர் எவ்வளவு கிராம்ல போட்டிருக்காங்கிற வரைக்கும் அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான். அதிக டீடைல்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணதுனால அதான் வேண்டாம் நம்ம மெரே எடுத்து சாப்பிடுறான். சாப்பாடுலாம் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கர்னல் அங்க இருந்து கிளம்புறான். சரி நாளைக்கு வந்து இங்க மெரேவை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, மண்டே தான் அதுக்கான இன்கிரீடியன்ஸ் வரும், அப்பதான் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு ஹோட்டல்கார் சொல்லவோ, சரி அப்ப அதோட ரெசிபியை தாங்கன்னு கேட்டா அது எப்படி தர முடியும்னு அவர் சொல்றாரு. அப்ப வேற ஸ்பீட் பண்ணலாம்னு யோர் கேட்கவோ, பிரின்சிபலுக்கு பிடிச்ச இது கிடைச்சாதான் ஆனியாக்கு ஸ்டெல்லா ஸ்டார் கிடைக்கும். நம்ம ஹீரோ யோசிச்சா என்னது ஸ்டெல்லா போதா அப்படின்னு ஆனியா வருத்தப்படுறா. நாங்க இன்கிரீடியன்ஸ் கொண்டு வர அப்ப செஞ்சு தரீங்களான்னு கேட்கவோ ஹோட்டல்காரர் ஓகே சொல்றாரு. மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரான உடனே எந்தெந்த கடையில என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கால்குலேட் பண்றான். இங்க நில்லுங்க இதோ வாங்கிட்டு வந்துருந்தா நம்ம ஹீரோ போயிட்டு மின்னல் வேகத்துல எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்க இருந்து வந்துட்டான். வாவ் உண்மையிலே நீங்க ஆசம் அப்படின்னு மத்த ரெண்டு பேரும் பாக்குறாங்க. உங்க வைஃப்க்கு வேணா இதை வாங்கி கொடுங்களேன்னு ஒரு லிப்ஸ்டிக்கை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. இல்ல பரவாயில்லன்னு யோர் சொன்னா, உன் லிப்ஸ்டிக் அலர்ஜிக்கா இருக்குன்னு ட்ரெயின்ல வரும்போது சொன்னல இதை ட்ரை பண்ணி பாரு நம்ம ஹீரோ கொடுக்குறான். யாருக்கும் அந்த லிப்ஸ்டிக் பிடிச்சிருக்குன்னு வாங்கிக்கிறா. தன்னோட கில்ட்ட மறைக்கா சீட்டிங் பண்ற ஹஸ்பண்ட் கிஃப்ட்டை கொடுப்பாங்கன்னு சொன்னதவா யோசிச்சுட்டு இது கிஃப்டானவா கேட்கவா அப்படியே வச்சுக்கோயே நம்ம ஹீரோ சொல்றான். ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண அப்பப்ப இந்த மாதிரியே பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிச்சா. சீட்டிங் பண்றதுக்கான அறிகுறி தான் இது அப்படின்னு சொல்லி யோர் தப்பா புரிஞ்சுக்கிறா. யோர் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு வா கிளம்புறா. டிராவல் பண்ணது அவளுக்கு டயர்டா இருக்கு போல நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்ப அங்க போகணும் அப்படின்னு சொல்லி ஆனியா கூப்பிடுறா. அங்க எல்லாம் ஜொலிக்குதுன்னு ஆனியா மொத ஆளா ஓடிட்டா. தனியா அவ பாட்டு ஓடவோ டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அவளை பிடிச்சிருந்தான். அடுத்து உங்களுக்கு தேவையானது ஆரஞ்சு சிரப் தான். ஷூட்டிங் கான்டெஸ்டன்ட்ல ஆரஞ்சு சிரப்பும் இருக்கு. மத்தவங்க எல்லாம் அந்த கேமை என்னதான் விளையாண்டாலும் வின் பண்ண முடியலையேன்னு பாக்குறாங்க. ஆனியா எனக்கு ஒன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி பில்டப்லாம் வேற லெவல்ல இருக்கு. பட் அவ ஷூட் பண்ணது குறி மிஸ் ஆயிருது. பட் ஆனியா பக்கத்துல இருக்கிறவரு கரெக்டா டார்கெட்ல அடிச்சிருந்தாரு. அது மேல அடிச்சோ அது கீழே விழலையேன்னு அவர் பார்த்தா, எல்லாரும் உங்க டயத்தை வேஸ்ட் பண்றீங்க, நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அது கீழே விழாதுன்னு கடைக்கார யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோவை இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோக்கு தேவை ஆரஞ்சு சிரப் தான். டெடி பியரை நம்ம ஹீரோ ஏன் பண்றான். எப்படியோ உனக்கு அது கிடைக்காதுன்னு கடைக்கார யோசிச்சா. ஒரே புல்லட்ல நிறைய எண்ணத்தை நம்ம ஹீரோ விழ வச்சிருந்தான். அதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன ஏதோ இரும்பு ராடு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாத்துருந்தாங்க. லக்ல ஏதோ ஜெயிச்சிங்க சூப்பர்னு கடைக்கார் சொன்னா, லக் இல்ல வேணா நான் இன்னொரு தடவை அதை காமிக்கவா நம்ம ஹீரோ கேட்கறான். பிசினஸ் பண்ணா நியாயமா பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லப்போ கடைக்காரர் இப்ப திருந்திருத்தாரு. கடைசியா இப்ப நம்ம ஹீரோக்கு தேவையானதெல்லாம் செரி சிரப் மட்டும்தான். ஆனியா அங்க தனியா ட்ரெயின்ல ஏறி விளாண்டுட்டு இருக்கா. இங்க யோருக்கு நம்ம ஹீரோ சீட்டிங் பண்றானோ அப்படின்னு சொல்லி சந்தேகமா இருக்கு. எப்படினாலும் நாங்க ஃபேக் கப்பிள்ஸ் தான், பேசாம பிரிஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு யோர் யோசிக்கிறா. வா உன்னோட லிப்ஸ்டிக் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம போய் காஃபி குடிக்கலாமா நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். 2 காஃபி நம்ம ஹீரோ சொல்ல போனா, எனக்கு ஒரு சரக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி யோர் வந்து சரக்கு எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறா. போதையில இருந்தாதான் தைரியமா நம்ம ஹீரோ கிட்ட மனசுல இருக்கிறத கேட்க முடியும்னு நிறைய சரக்கு எடுத்து குடிச்சு போதை ஆகுறா. யோர் உனக்கு என்னாச்சு, நீ ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு கேட்டா, உங்க லைஃப்ல வேற ஒருத்தர் இருக்காங்கல்ல, நீங்க லவ்ல இருக்கீங்களா சொல்லுங்க அப்படின்னு யோர் கேக்குறா. அப்பா அம்மா ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு ஆனியா பாக்குறா. நான் உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோர் மயங்கிருத்தா. போதை தெரிஞ்சு இவ யோர் வந்து கண் முழிக்கிறா. நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு சாரி அப்படின்னு வா சொல்லிட்டு, லாடுக்கு இதுக்கப்புறம் என்ன பிடிக்காது, எங்களுக்குள்ள டைவர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறத ஆனியா மைண்ட் ரைட் பண்றா. டைவர்ஸ்னா கப்பல்ஸ்குள்ள ஃபைட் வந்து ஃபேமிலியா பிரேக் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஆனியா ஃப்ரெண்ட் சொன்னதை அவ யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஆனியா யோசிச்சுட்டு, அங்க ஃபேரஸ் வீல் இருக்கு அப்பா நான் அதுல போகணும் அப்படின்னு ஆனியா சொல்றா. பட் ஆனியா அதுல ஏறாம இவங்க 2 பேரும் தனியா அதுக்குள்ள ரொமான்ஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் மட்டும் அனுப்பி வச்சிருத்தா. ஆனியா தானே இதுல ரைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. அவளை புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனியா என் டார்க்கான மூட புரிஞ்சுக்கிட்டா போல அப்படின்னு சொல்லி யோரோ புரிஞ்சுக்கிறா. நான் குடிச்சிட்டு அப்படி நடந்துக்கிட்டதுக்கு சாரின்னு யோர் சொல்லவும், ரீசெண்டாவே நீ ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்டா. நான் உங்க லவர் கூட உங்களை பார்த்தேன், நீ அந்த பெரிய தொப்பி போட்டிருந்த லேடின்னு சொல்லவும், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அவங்க என்கிட்ட வழி கேட்டாங்க நான் சொன்னேன் அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்லவும், கீழ இருந்து ஆனியா சேர பண்ணிட்டு இருக்கிறத யோர் பாக்குறா. ஒரு அம்மாவாவும் உங்க வைஃபாவும் நான் பெர்ஃபெக்டா இல்ல, ஸோ நீங்க என்ன டைவர்ஸ் பண்ண போறீங்களோன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு யோர் சொன்னா. நான் சொன்ன ப்ராமிஸை நீ மறந்துட்டியா, உடம்பு சரியில்லாம போனாலும் புயலே வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா நம்ம ஒன்னா இருப்போம், ப்ராமிஸை நான் பிரேக் பண்றதா இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை உனக்கு என்ன பிடிக்கலையா நம்ம ஹீரோ கேட்கறான். யோர் ரொம்ப வெக்கப்பட்டு பாலாறு நம்ம ஹீரோவை அரைஞ்சிருந்தா. மேல இருந்து கீழே விழுந்தாலும் பெர்ஃபெக்டா நம்ம ஹீரோ லேண்ட் ஆயிருந்தான். பெக்கி சொன்ன மாதிரியே அப்பா அம்மா ஃபைட் பண்றாங்க, டைவர்ஸ் தானே அப்படின்னு ஆனியா யோசிச்சா. ஃபைட்டிங்லாம் பண்ணலன்னு சொன்னவா அவ ஃபிளாட்டிங்கா ஆனியா கேட்டா. இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் அட்லீஸ்ட் இவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு ஆனியா புரிஞ்சுக்கிறா. சரி
நீங்கள் 2 பேரும் ஹோட்டல் ரூமுக்கு போங்க, நான் இன்னும் ஒரே ஒரு பொருள் வாங்க வேண்டியது இருக்குது, வாங்கிட்டு வந்ததை நம்ம ஹீரோ சொல்கிறான். நானும் வரேன் ஆனியா சொல்லவும், நீ அம்மா கூட போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு. அந்த செரி லிக்யூர் கிடைக்கிறது கஷ்டம், நான் இல்லீங்களா இவங்க 2 பேர் இல்லாத நேரத்தில் தான் அதை எடுக்க முடியும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ ஆனியாவும் யாரோ ஹோட்டலுக்கு போகிறாங்க. அண்ட் இங்கே அந்த கர்னலை தான் காமிக்கிறாங்க. அவனோட மிலிட்டரி பேஸ்க்குள்ள அவன் வரான். ஆனியா சாக்லேட் தேடி அந்த 2 பேரும் இந்த கர்னல் கிட்ட தான் வேலை பார்க்குறாங்க. ஃபைட் பிளான ஹெச்கியூ கிட்ட சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். ஆப்ரேஷன் மேனேஜர், நான் உங்களுக்கு ஒரே தடியா நிரந்தர லீவ் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஆப்ரேஷன் மேனேஜர் அவன் கொண்டுறதா பார்த்தா அவன் ஒரு ஸ்பைங்கிறத அந்த கர்னல் கண்டுபிடிச்சிருக்கான். சார் அது வந்து என்னன்னா அந்த மைக்ரோ ஃபிலிமை ஒருத்தங்க சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் என்னதுன்னு கர்னல் ஷாக் ஆகிறான். ஃபிக்ரஸ்ல இருக்கிற நம்ம ஏஜென்ட் இறந்து போயிட்டான், கண்டிப்பா ஸ்னைடர் எல்லாத்தையும் மறைக்கிறான், அந்த மைக்ரோ ஃபிலிம் மட்டும் அவன் கைக்கு போயிடக்கூடாது, வார் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஹேண்ட்லர் சொல்றான். நம்ம நல்ல நேரம் ட்வைலைட் அங்கே தான் இருக்கு, அந்த மிஷினை அவன்கிட்ட கொடுக்கலான்னு ஹேண்ட்லர் சொல்லவோ நானும் அவருக்கு சப்போர்ட்டுக்கு போறேன். நைட் ஃபால் அவ பாட்டு கிளம்பியிருந்தா. நம்ம ஹீரோ அந்த செரிலிக்கரை தேடி தான் அரைஞ்சிட்டு இருக்கான். எங்க போய் கேட்டாலும் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மார்வேஷம் போட்டு நிறைய இடங்கள்ல போய் நம்ம ஹீரோ தேடி பார்க்கறான். பெரிய பெரிய பணக்காரங்க வீடு மட்டும் இல்லாம மாஃபியா கேங்கோட கும்பலுக்குள்ளேயே போய் நம்ம ஹீரோ தேடி பார்க்கறான். நிறைய சரக்கு லிஸ்ட் எல்லாம் இருக்கு. பட் ஆனா நம்ம ஹீரோ தேடி வந்த அந்த செரி லிக்கர் மட்டும் இல்ல. ஹோட்டல் டிவி, ஹோட்டல் சோஃபா, ஹோட்டல் பெட் அப்படின்னு ஆனியா ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. யோரவா பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கோம். ஆனியாவை கொண்டு வந்திருக்கேன்னு வா காமிக்கிறா. ஓ டிடெக்டிவ் கேமா அப்படின்னு யோர் பார்க்கவும் பேட் கைஸ் உங்களால இந்த ஸ்பை சீக்கிரட்டை கண்டுபிடிக்க முடியாது, நீ தான் பேட் கைஸோட பாஸ் லேடியா, உன்னை ஷூட் பண்ணிடுவேன், டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லி ஆனியா வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கா. இங்க செரிலிக்கு வேற தேடி போன நம்ம ஹீரோக்கு அது எங்கேயுமே கிடைக்கல. இப்ப பிராங்கியை காமிக்கிறாங்க. வழக்கம் போல அவன் ஒரு பொண்ணு கூட கடலை போட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணுமே அவனுக்கு கொஞ்சம் உஷாராகிற கண்டிஷன்ல இருக்கு. அந்த நேரம் பார்த்து போன் வந்துருது. பிராங்கி அதை கண்டுக்கிடாம அவகிட்ட பேசிட்டு இருக்கப்போ நீங்க போன் எடுங்களேன்னு அந்த பொண்ணு சொல்றா. எடுக்கிறதுக்குன்னு ஒருத்தன் தான் போன் பண்ணுவான், அவன் அட்டன் பண்ணா. நம்ம ஹீரோ தான் அதே மாதிரி பேசுறான். ஃபிகரஸ்ல எனக்கு செரிலிக்கோர் கிடைக்கல, சோ நீ செரிலிக்கோரை கொண்டு வான்னு சொல்லவோ அங்க வர்றதுக்கு 6 மணி நேரத்துக்கு மேல ஆகும் அப்படின்னு பிராங்கி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ காலை கட் பண்ணிருந்தா. சரி நம்ம ஹீரோ இப்ப வீட்டுக்கு போறான். ஆனியா கேம் விளையாண்டு டயர்டாகி தூங்கிட்டா. அந்த செரி லிக்வர் இங்க எங்கேயோ கிடைக்கல, நான் பக்கத்து டவுன் வரை போயிட்டு வந்துட்டு தான் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ ஆனியா நான் இன்னும் இன்க்ரீடியன்ஸை தான் தேடிட்டு இருக்கேன், நீ தூங்க நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நீங்கள் என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க, நீங்கள் சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொன்னீங்க, நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லவோ ஓ சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஆப்ரேஷன் ஸ்ட்ரிக்ட் வேற ஒருத்தர் கையே போயிடக்கூடாது, இவருக்கு ஸ்டெல்லா ஸ்டார் கிடைக்கல அந்த ஃபேமிலி கதை அவ்வளோதான் நம்ம ஹீரோ யோசிக்கவோ ஆனியா மைண்ட் ட்ரீட் பண்ணிட்டு நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லவோ அதெல்லாம் வேண்டாம் நீ போய் தூங்க நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். நான் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கல அப்படின்னு சொல்லி ஆனியா சோகமா ரூம்குள்ள போயிருந்தா. சாரி யோர் ஆனியாவை பார்த்துக்கோ நம்ம ஹீரோ கிளம்ப. நீங்க போற கார்ல எத்தனை பேர் போலான்னு கேட்குவான். 5 பேர் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நம்ம எல்லாரும் ஏன் ஒத்துமையா போக கூடாது, இது ஒரு ஃபேமிலி ட்ரிப் தானே அப்படின்னு சொல்லி யோர் கேட்கறா. பாண்டோட ஃபியூச்சர் விஷன் மூலமா ஆனியாக்கு அந்த செரலிக்கர் எந்த கடையில இருக்குங்கிறது தெரியுது. பட் அப்பாட்ட போய் இதை சொன்னா உனக்கு எப்படி அது தெரியும், என்னது நீ ஒரு டெலிபாத்தா அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களேன்னு ஆனியா என்ன பண்ணன்னு யோசிக்கிறா. என்னோட பிரதர் சின்ன பையனா இருக்கும்போது அவன் என் கூடவே தான் இருப்பான், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அவன் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். ஸோ ஆனியாவா அதே மாதிரி தான் உங்க கூட அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்னு யோர் சொல்லவோ நம்ம ஹீரோவோ யோசிச்சு பார்க்குறான். ஆஃப்னேஜில் வாழ்ந்த அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கூட இருக்கும்போது தான் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பா. நான் என் பிரதரை அடிக்கடி தனியாக விட்டுட்டு போயிடுவேன். ஸோ ஆனியா ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சுக்கிட முடியுது. ஸோ நம்ம எல்லாருமே ஒன்றா ஃபேமிலியாக சேர்ந்து அந்த இடத்துக்கு போவோமா, ஆனியாக்கு இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தானே அந்த சான்ஸ் கிடைக்கும்னு வா கேட்கவோ நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்கிறான். அப்போ ரூம் சர்வீஸ்னு யாரோ வராங்க, ஆனால் நான் யாரையோ கூப்பிட்டுலையேன்னு 2 பேரும் சொல்கிறாங்க. பார்த்தா நைட் ஃபால் தான். இல்லை நான் தான் கூப்பிட்டேன் மறந்துட்டேன் நம்ம ஹீரோ சமாளிச்சுட்டு நைட் ஃபால் வந்து வழக்கம் போல டீகோடிங்ல பேசவும் நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம், நார்மலா பேசுன்னு சொல்லவும் நம்ம 2 பேர் மட்டுமா அப்படி நைட் ஃபால் காமெடி பண்ணிட்டு இருக்கா. இங்க யோர் ஆனியா ரூம்ல போய் பார்த்தா ஆனியாவை காணும். அந்த மைக்ரோஃபிலிமை தான் நம்ம தேடி கண்டுபிடிக்கணுமா நம்ம ஹீரோ கேட்கறான். நைட் ஃபால் நம்ம ஹீரோவை பேசிட்டு இருக்கும்போது ஆனியாவை காணும் அப்படின்னு சொல்லி யோர் வந்து சொல்றா. விண்டோ வழியா ஆனியா தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லவும் நான் ஷாப்பிங் போறேன்னு ஆனியா எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அந்த செரி வைன் எந்த இடத்துல இருக்குன்னு ஆனியாக்கு தெரியுங்கிறதுனால அவளே டேரக்டா அந்த கடைக்கு போறா. ஆனியா எங்க இருக்குன்னு அவங்களும் தேடி வந்திருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு தான் அந்த மைக்ரோஃபிலிமை முழுங்கிட்டா அப்படின்னு சொல்லி மிலிட்டரி ஆளுங்களும் தேடிட்டு இருக்காங்க. அவனுங்க கொடுத்த இந்த டிராயிங்கை வச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ் யோசிக்கிறாங்க. ஆனியாவா அந்த செரி வைனை வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. ஸ்டெல்லா ஸ்டார் எனக்கு தான் ஃபேமிலிக்கு எதுவும் ஆகாதுன்னு யோசிக்கிறா. ஆனியாவை பார்த்து இவ்வளோ இருக்க வாய்ப்பு இல்லைன்னு விட்டுருந்தாங்க. ஆனியாவை நேர்ல பார்த்தா அந்த 2 பேரும் வந்திருந்தாங்க. சாக்லேட் தீவ்ஸான ஆனியா ஷாக் ஆகுறா. ஆனியாவை பிடிக்கவும் பாண்ட் அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. வெஸ்ட் சைடு நமக்கு ராசி இல்லை, ஈஸ்ட் சைடா போட்டுமான்னு கண்ணாடி போட்டுமா கேட்குது. எப்படியா போடான்னு சொல்றான். ஏன் பாண்டோட தலையில பட்டு பாண்ட் மயங்கியிருந்தான். டைப் எஃப் என்னாச்சு, கண்டிப்பாக இப்போ வார் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கர்னல் பேசிகிட்டு இருக்கான். எங்கள் ஆனியாவா நம்ம ஹீரோவோ யாரோ தேடிட்டு இருக்காங்க. பாண்டு மயங்கி கிடக்கிறத நம்ம ஹீரோ பார்க்குறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாண்டை போய் ஹெல்ப்னா அது ஆக்சுவலியே கடத்திட்டு போயிட்டாங்கன்னு கன்வே பண்ண ட்ரை பண்ணுது. அதோட வாயில கடத்தினவனோட ஷர்ட் ஒரு பீஸ் இருக்கு, இது ஸ்பெஷல் ரெஜிமெண்டோட தாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். நைட் ஃபால் ஹோட்டலில் இருக்கிற ஒரு லேடி மாதிரி கார் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. ஆப்ரேஷன் ஸ்ட்ரிக்டா இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டு அந்த மைக்ரோஃபிலிமை கண்டபடி நம்ம இன்டெரக்டா பேசவும் ஹோட்டல் ஸ்டாப் ஹெல்ப் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்க. என் டெசர்ட் திருந்த அந்த ஆளுன்னு ஆனியா பார்க்குறா. அதுக்கு முன்னாடியே நீ எங்களோட
ஒரு சாக்லேட் திருடி இருக்க அப்படின்னு சொல்லி கர்னல் சொல்றான். ஹே குட்டி பொண்ணு, கர்னல் கிட்ட மரியாதையோட பேசு அப்படின்னு அவனுங்க சொல்றாங்க. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்பர் 2 போனியான்னு கர்னல் கேட்கறா. சாக்லேட் குள்ள இருந்த மைக்ரோ பிலிமவா சாப்பிட்டுருக்கா, அதை மட்டும் எடுத்த உடனே இவளை கொன்ற வேண்டியதானு கர்னல் யோசிக்கிறதவா மைண்ட் ரீட் பண்ணிட்டு என்னது அந்த சாக்லேட் குள்ளதான் ட்ரெஷர் இருந்துச்சா. ஆனியா நம்ம கியூட்டான பொண்ணு, அவனுக்கு எப்பவுமே போ வராதுன்னு வா சமாளிக்கிறா. அவன் முறைக்கவோ சாரி நான் இன்னும் போகலன்னு வா சொல்றா. அவ போன உடனே எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கர்னல் சொல்றான். ஆனியாக்கும் அவசரமா வருது. அந்த கர்னல் ஆனியான் எல்லாருமே ஒரு ஏர்ஷிப்ல பறந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பழைய ரேடியோ மூலியமா சிக்னல்ல கனெக்ட் பண்ண பாக்குறான். இந்த பழைய ஏரோப்ளைன் மிலிட்டரிக்காக ஒர்க் பண்ணதா தான் இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு சிக்னல்ல கனெக்ட் பண்ணுவோம். ஆனியா வாய்ஸ் கேக்குது. நீ எங்க மைக்ரோ பிலிம் முழுங்கினது உன்னோட ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆளுங்க வந்து ஆனியாவை திட்டிட்டு இருக்கவோ ஆனியா எப்படி மைக்ரோ பிலிம் சாப்பிட்டா நம்ம ஹீரோவோ தெரிஞ்சுக்கிறோம். ஆனியா மிலிட்டரி பேஸ்ல இருக்கா, நான் போய் கூட்டிட்டு வந்துட்டா நம்ம ஹீரோ கிளம்புறான். சரின்னு யாரும் வெளியே தள்ளி நிக்கிறா. நான் ட்ரெயின்ல அட்டாக் பண்ண ஆளுங்க தான் ஆனியாவை கடத்திட்டா போல, எல்லாமே என்னாலதான், நான் என்ன பண்றது. நம்ம ஃபேமிலியா ஒன்னா ட்ரிப்புக்கு போகணும்னு யோர் சொல்லியிருப்பா. இது ஃபேமிலி ட்ரிப், நானும் போய் ஆகணும் அப்படின்னு யோர் வந்து செம்ம ஃபாஸ்டா ஓடி போய் அந்த பிளெயின்ல ஏறிடுதா. வைலைட், நாங்க ஒன்னதான் நம்பி இருக்கோம். அந்த மைக்ரோ பிலிம் யார் கைக்கு போதோ அதுக்கு தகுந்தபடி தான் வார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஹேண்ட்லர் யோசிக்கிறா. ஆனியாக்கு அர்ஜென்டா வருது, பட் எடுத்துட்டானுங்களா அவளை கொண்டுருவாங்களே, அவ போகாம வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் என் ஸ்கூல் டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவ சமாளிச்சிட்டு இருக்கா. ஷிஃப்ட் முடிஞ்சு நீ எதுக்கு இங்க வந்திருக்குன்னு ஒருத்தர் கேட்கறான். பார்த்தா நைட் ஃபால் தான் வேஷம் போட்டு அவனுங்களை அடிச்சு போட்டுறதா. மிலிட்டரி பேஸ்க்குள்ள வந்து அந்த கர்னல் போயிட்டு இருக்கிற ஏர்ஷிப்போட லொகேஷன் எது அப்படிங்கறத வா சொல்றா. தேங்க்ஸ் நைட் ஃபால், உன் ஹெல்ப் இல்லாம இதை பண்ணிருக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நைட் ஃபால் ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. நைட் ஃபால், நான் வேணா உன்னோட வைஃபை நடிக்கட்டுமா அப்படின்னு வா பேசினா நம்ம ஹீரோ அதுக்குள்ள காலை கட் பண்ணிட்டான். ஸ்கூல் டான்ஸ் பண்ணணும் ஏ அப்படின்னு ஆடியா நம்பர் 2 போகாம முன்களவு சமாளிச்சிட்டு இருக்கா. ஆனியாக்கும் நம்பர் 2 போகணும்னு சொல்லி அவசரமா வந்துட்டு இருக்கு. என்னோட ராசிப்படி எல்லோ கலர் இன்னைக்கு வச்சோம்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு அந்த கண்ணாடி போட்டவனும் காமெடி பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு போகலன்னா அவ வயிற்று கழிச்சு பேசாம எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கர்னல் சொல்றான். எல்லோ 3 நம்ம ஆனியா வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கான். என் ராசிப்படி காஃபி எல்லாம் எனக்கு இன்னைக்கு லக்கியானதுன்னு கண்ணாடி போட்டவ சொல்றான். அந்த பொண்ணோட வயிற்று கழிச்சு கர்னல் எடுக்க சொல்லிட்டாருன்னு சொல்லவோ அவர் ஒன்னு தானே சொன்னாரு, நீ பண்ணு, நீ யாரவா வயிற்று கழிக்கலான்னு ராக் பேப்பர் சிசர் போட்டுட்டு இருக்காங்க. ஆனியா இவங்க மைண்டை ரீட் பண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்படினாலும் நான் சாகதா போறேன், இங்க இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு யோசிக்கிறா. அப்ப அம்மா வந்து காப்பாதுங்க, நான் நடுங்கிட்டு இருக்கா. என்னோட ஃபிளைட்ல ஃபியூவல் இல்ல, எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். பட் உள்ள இருக்கிற கர்னல் அந்த ஃபிளைட்டை ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ நம்ம ஹீரோ வர அந்த ஏர்ஷிப்பை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை எஸ்கேப் ஆகி தப்பிச்சுட்டு இருக்கான். லாய்ட் இந்த ஃபிளைட்டை இவ்வளோ ரஃபா ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிற யோர் யோசிக்கிறா. ஒரு சாதாரண ஃபிளைட்டை சுட முடியலையா, சீக்கிரம் சுடுங்கடா அப்படின்னு கர்னல் திட்டிட்டு இருக்கான். ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைலை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லவோ நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம்னு ஒப்பந்து போட்டிருக்கோம்னு கேட்கவோ யாருக்கு தெரிய போதுன்னு அந்த கர்னல் சொல்றான். மிசைலை வச்சு இப்போ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. அது நம்ம ஹீரோவோட ஏரோப்ளைனை எந்த பக்கம் போனாலும் ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்கு. ஏரோப்ளைனை புத்திசாலித்தனமா ஓட்டி நம்ம ஹீரோ அதை மலையில முட்டுற மாதிரி ஒவ்வொரு மிசைலையும் காலி பண்றான். இங்க நம்ம ஆனியாவை பிடிச்சு அவளோட வயிற்று கிளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சாரி குழந்தை, இதை பர்சனலா எடுத்துக்கிடாதான் அவனுங்க கிளிக்க போனா. அதே சேம் டைமிங்ல நம்ம ஹீரோ வெளியே வந்துருந்தான். இவங்க எனக்கு வேற சாய்ஸ் தரல அப்படின்னு சொல்லி ஏரோப்ளைனை நேரா கொண்டு போய் அவங்களோட ஏர்ஷிப் மேலேயே நம்ம ஹீரோ மோட்டிருக்கான். அதுல இவங்களோட ஏர்ஷிப் ஷேக் ஆகவும் ஆனியாவை கீழே போட்டுருக்காங்க. இதான் சான்ஸ்னு ஆனியாவும் தப்பிச்சு ஓடிருத்தா. ஆனியாவை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஓடுறான். யோர் ஃபிளைட்டுக்கு வெளிப்பக்கமா வந்து நிக்கிறா. சீக்கிரமா ஆனியாவையும் லாய்டையும் நான் கண்டுபிடிக்கணும், உள்ள எப்படி போகன்னு யோர் யோசிக்கும் போது ஏர்ஷிப்போட ஃப்ரண்ட் பக்கமா ஓடலான்னு முடிவு பண்றா. ஒரு கேமரா வழியா ஒரு லேடி உள்ள இருக்கா அப்படிங்கறத பாத்துட்டாங்க. சாதாரண லேடி தானே, அவளை ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கர்னல் சொல்றான். ஏர்ஷிப் செம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பட் அந்த எதிர்காலத்திலேயே யோர் செம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. அதை பார்த்து கர்னல் ஷாக் ஆகி உடனே அவளை கொல்லுங்கன்னு சொல்றான். யோர் புல்லட் எல்லாத்தையும் டாஷ் பண்ணி தப்பிச்சிட்டு இருக்கா. ஒரு இடத்துல ஒளிஞ்சவா உட்கார்ந்துருந்தா. கிரனேட் ஒருத்த தூக்கி போடுறான். யோரவா கோட்டை கழட்டி அவன் மூஞ்சில விட்டுருக்கா. அவனோட கிரனேட் உள்ளுக்குள்ளேயே வடிச்சிட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்க அந்த பர்சனை அட்டாக் பண்ணி டைரக்டா யோர் வந்துட்டு உள்ளுக்குள்ள என்ட்ரு ஆயிருத்தா. என் பொண்ணையும் ஹஸ்பண்டையும் பாத்தீங்களா, ஓ மயங்கிட்டீங்களா, சாரி அப்படின்னு சொல்லி அவ தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறா. இன்ஜின் ஃபியூவல் கிட்ட தீ பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கர்னல் கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. ஒரு டீம் போய் ஃபயர் ஆனீங்க, இன்னொரு டீம் இன்ட்ரோடர்ஸ் ஹேண்டில் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க நம்ம சொல்லுவோம். பட் ஆனா அது டேஞ்சரஸ் ஆச்சுன்னு மத்தவங்க கேக்குறாங்க. இங்க ஆனியாவும் ஒரு பக்கம் அந்த 2 பேர்ட்ட இருந்தும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. ஃபைனலி ஆனியா ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அவளுக்கு அப்படியே சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல தான் டாய்லெட் இருக்கு. வெளியே எல்லாரும் ஆனியாவை தேடிட்டு இருக்காங்க. ஆனியா போய் எங்கேயோ ஓடிட்டா நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறான். இன்ஜின் ரூம் ஒருத்தர் போய் செக் பண்ணுங்கன்னு ஒரு ஆள் வந்துட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த ஆளை அடிச்சு போட்டு அவனோட வேஷத்தை போட்டுட்டு நம்ம ஹீரோ வழியா வரான். ஒரு டீம் ஃபயர் அணைச்சிட்டு இருக்காங்க. யாராச்சும் என் பொண்ணையோ ஹஸ்பண்டையோ பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி யோர் கேட்கறா. டக்குன்னு அவனுங்க ஷூட் பண்ண ஆரம்பிக்கவோ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரையும் பவுலிங் மாதிரி போட்டு அவங்களுக்கு கால் பண்றா. ஆனியாவை ட்ரெயின்ல அட்டாக் பண்ணவங்களும் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு யோர் யோசிச்சுட்டு இருக்கா. இங்க ஆனியா நம்பர் 2 முடிச்சுட்டு வெளியே வந்தா. பார்த்தல டாய்லெட் பேப்பரை உருட்டி விட்டா அது வலி காட்டும்னு சொன்னல அப்படின்னு ஆனியாவை அவனுங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. குழந்தைய ஏன்ட்ட கூட்டிட்டு வாங்கன்னு கர்னல் சொல்றான். யோர் ஒரு ரூம்குள்ள போனா மொத்தமா எல்லாம் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப யோர் டக்குன்னு பின்னாடி ஏதோ அட்டாக் பண்ற மாதிரி சென்ஸ் பண்றா. டக்குன்னு அதுல இருந்து டாஷ் பண்றா. பார்த்தா கண்டினியூஸா புல்லட் வச்சு ஒருத்த அட்டாக் பண்றா. டைப் எஃப் அப்படின்னு சொல்லி கர்னல் ரிலீஸ் பண்ண அந்த சீக்ரெட் வெப்பன் இவன் தான்.
அமைதியா சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லி யோர் போயிட்டு அவன் உடம்புல கத்தியை இறக்க ட்ரை பண்ண அவனோட வெறும் தலையை வச்சே கத்தியமே அவன் டிஸ்ட்ராய் பண்ணியிருந்தான். பார்த்தா அவனோட மொத்த உடம்பு ரோபோட் மாதிரி இரும்பா இருக்கு. அப்படின்னா எனக்கு வர ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி யோரும் இப்போ சீரியஸா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆமா அந்த குழந்தை எங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க போது ஜென்ரலோட ஆஃபீஸ்க்கு தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். அப்படின்னா அவ டாய்லெட் போயிட்டாளா, ஒருவேளை அது வழியா மைக்ரோ ஃபிலிம் வெளியே வரலனா எதுக்கோ சேஃப்டிக்கு இவ்வளவு நம்ம பிடிச்சே வச்சிருப்போம், இவ்வளவு அண்டர் கிரவுண்ட்ல அடைச்சு வைங்க, நீங்க 2 பேரும் ட்ரைனேஜ்குள்ள போய் அந்த மைக்ரோ ஃபிலிமை தேடுங்க அப்படின்னு கர்னல் சொல்றான். ஆனா அது எப்படி சார்னு அவங்க கேட்கவோ உள்ள குதிச்சு தேடுங்கடா, இல்ல அவங்க 2 பேரையும் நானே கொன்றுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். ட்ரைனேஜ்குள்ள குதிச்சு தேடணுமா அப்படின்னு சொல்லி அவனுங்க யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது பாண்டு கடிச்செடுத்த தடயத்தை நம்ம ஹீரோ பார்த்து இவனுங்க தான் ஆனியாவை கடத்தினதை நம்ம ஹீரோ அவங்களை அடிச்சு போட்டு வரான். கண்டிப்பா இதுதான் கமெண்ட் சென்டர். பட் ஆனியா இங்க இல்லையே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு நான் இப்ப பிஸியா இருக்கேன்னு அந்த கர்னல் சொல்லவும் ஃபயரை பத்தி ரிப்போர்ட் பண்ண வந்தா சார் நம்ம ஹீரோ சொல்றான். ஆனியா இங்க தான் எங்கேயாச்சும் இருப்பா நம்ம ஹீரோ யோசிக்கிறத அப்பா வந்துட்டாரா ஆனியா மைண்ட் ரைட் பண்ணி கண்டுபிடிக்கிறா. நான் இங்கே இருந்தா அவருக்கு எவ்வளோ சந்தேகம் வந்துடும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனியா தலையை வச்சு பைப்ல முட்டுற சவுண்ட் நம்ம ஹீரோக்கு கேட்டது. ஆனியா அங்கதான் இருக்கா நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறான். அப்பா நோட்டீஸ் பண்ணிட்டாரு ஆனியாவோ புரிஞ்சுக்கிறா. ஒரு பட்டனை கீழே உருட்டி விட்டுட்டு ஓ சாரி அப்படின்னு அதை எடுக்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கிட்ட போறான். என்ன கேப்டன் எப்போல இருந்து வாமல பெர்ஃப்யூம் ஸ்மெல் எல்லாம் வர ஆரம்பிச்சுது அப்படின்னு அந்த கர்னல் நம்ம ஹீரோ ஃபேக் தெரிஞ்சு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். டூரிஸ்டா ரெஸ்டாரண்ட்ல பார்த்தா அந்த ஆள் தானே நீ அப்படின்னு சொல்லி கர்னல் ஸ்மெல்ல வச்சே கரெக்டா நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிருக்கான். ஒரு பக்கம் யோர் அந்த வெப்பன் மேன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அன்லிமிட்டடா புல்லட்டை வச்சு அவன் யோரை கண்டினியூஸா ஷூட் பண்ணிட்டு இருக்கான். உடல பெரிய பெரிய பாம் அண்ட் ராக்கெட்ஸ் வர அனுப்புறான். அவனோட கையை பிடிச்சி தரையில ஓட்டையை போட்டு அவனை பேனருக்கு கீழே விழ வைக்கிறான். அப்படியே யோர் ஸ்பின்னிங்ல போயிட்டு அவனை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அவன் டக்குனு எஸ்கேப் ஆகி இருந்துச்சு. அவன் உடம்புக்குள்ள இன்னும் நிறைய புல்லட்ஸை வச்சிருக்கான். அதை லோட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பொம்மை வெப்பன் எல்லாம் வச்சு என் பாடியில ஸ்கிராச் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் அசால்ட்டா இருந்துச்சு நிக்கிறான். இங்க நம்ம ஹீரோவை கர்னலை ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இன்டெரக்டா அந்த கர்னலை அட்டாக் பண்ற மாதிரி நம்ம ஹீரோ ஷூட் பண்ணுவோம். ஷூட்டிங் உண்மையிலேயே திறமையானது தான். ஆனா அப்படின்னு இந்த கர்னல் பாய்சன் கிரானேட்டை ரிலீஸ் பண்ண போகும்போது பாய்சனை அப்பாவை எச்சரிக்கை பண்ணணும், எப்படியாச்சும் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆனியா வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கா. மறைமறைவை எடுத்ததுக்கு இந்த கிஃப்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் அந்த பாய்சன் கேஸை தூக்கி போடுறான். கர்னலோட ஆளுங்க எல்லாருமே மாஸ்க் போட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. இங்க ஆனியா கஷ்டப்பட்டு அந்த கட்டில இருக்க வெளியே வந்துருக்கா. இல்ல பட்டன் நமக்கு விண்ட்ஷீல்டு ஆன் பண்ணதுல பாய்சன் கேஸ் எல்லாமே வெளியே போயிருது. ஸோ நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிருந்தான். நம்ம ஹீரோ கர்னல் மாதிரியே வேஷம் போட்டதுனால அவன் ஆளுங்க யாரு உண்மைன்னு தெரியாம ஷூட் பண்ண கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவனை ஷூட் பண்ணுங்கன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. உயிரோட நான் தோலை உரிச்சு உப்பு கண்ணை போடுறான்டா அப்படின்னு சொல்லி அந்த கர்னலை அட்டாக் பண்ணா. அப்படியா தோல் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த கர்னலை அடிச்சு போட்டுருந்தான். உண்மை ஜெயிச்சுதா ஃபேக் ஜெயிச்சுதான் தெரியல. உண்மையிலே சார் இது நீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கவோ ஒரு ஃபேக்கு கிட்ட நான் தோத்து போவன் எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ நோ சார். அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்கவோ இந்த ஏர்ஷிப்பை அபாண்டன் பண்ணிருங்க, இது கூடி சீக்கிரம் வெடிக்க போகுது, நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு இருந்து கிளம்புங்க நம்ம ஹீரோ சொல்றா. அப்ப நீங்கன்னு கேட்கவோ போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபேக் கர்னலா வந்து அவனை அரெஸ்ட் பண்ணணும்னா அந்த ஒரிஜினல் கர்னலையுமே சேர்த்துதான் இவங்க வெளியே தூக்கிட்டு போறாங்க. ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சதுன்னு ஆனியாவை காப்பாத்த நம்ம ஹீரோ போறான். என்கிட்ட நிறைய புல்லட்ஸ் இருக்கு, அது காலியாகும், நீ வெயிட் பண்ணிட்டு இருக்காதுன்னு நம்ம சொல்றான். சுத்தி நெருப்பு வர பரவிக்கிட்டே இருக்கு. அப்போ யாருக்கு ஒரு ஐடியா வருது, என் ஹஸ்பண்ட் அண்ட் பொண்ணு தேடி தான் இங்க வந்திருக்கேன், நான் சீக்கிரம் போயாகணும், இதுதான் உனக்கான லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு யோர் சொல்லவும் நீ இங்க இருந்து உயிரோட போனாதானே அப்படின்னு சொல்லி அந்த வார் மிஷின் சொல்றான். யோர் ஒரு சாதாரண கத்தி எடுத்துட்டு செம ஃபாஸ்டா அவனை சுத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. பட் யோர் என்னதான் கத்தியாச்சு அட்டாக் பண்ணலாம், அதனால ஒரு சின்ன ஸ்கிராச் கூட ஏற்பட மாட்டேங்குது. கடைசியா யோர் போயிட்டு அவனோட ஹார்ட்லயே அட்டாக் பண்ணா அந்த கத்தி தான் உடஞ்சு போயிருது. நான் சொன்னல இது யூஸ்லெஸ்ன்னு அவன் திரும்பி பார்த்தா அவன் ஹார்ட் ஏரியால தான் நிறைய புல்லட்ஸ் இருக்கும். அதுல லிப்ஸ்டிக்கை வச்சு அவ வரைஞ்சிருக்கா. இந்த லிப்ஸ்டிக்ல ஆயில கலந்து மேக் பண்ணிருக்காங்கன்னு அந்த லிப்ஸ்டிக்கை அவ பக்க வைக்கவும் அவனோட ஹார்ட்குள்ளதான் எல்லா புல்லட்ஸும் இருக்குங்களா அதை பத்தி அவனே வடிச்சிருந்தான். ஒரு வழியா யோர் அவளோட ஃபைட்ல வின் பண்ணிட்டா. இங்க ஆனியாவை நம்ம ஹீரோ காப்பாத்துறதுக்கு வந்துட்டான். அப்பான ஆனியா வந்து கட்டிப்பிடிக்கவோ உனக்கு எதுவோ அவளே நம்ம ஹீரோ கேட்கறான். சரி லிக்யூர் அவ பேக்ல இருந்து கீழே விழவோ இதுக்காகவா நீ வெளியே போன நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ எங்க தேடியோ கிடைக்காத அதை ஆனியா எடுத்துட்டாலே நம்ம ஹீரோவும் ஹாப்பி ஆகுறான். நம்ம சீக்கிரம் இங்க இருந்து வெளியே போகணும், இந்த ஏர்ஷிப் கிராஷ் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யோரோ ஒரு வழியா இந்த ஏர்ஷிப்போட கண்ட்ரோல் ரூம் கிட்ட வந்துட்டா. அங்கதான் நம்ம ஹீரோவோ இருக்காங்க. அம்மா அப்படின்னு ஆனியா போய் கட்டிப்பிடிக்கவோ யோர் நீ அப்படி இங்க வந்து நம்ம ஹீரோ கேட்டா நீங்க வந்து அந்த பிளைன்ல நான் ஏறிட்டேன், இது ஃபேமிலி ட்ரிப், எல்லாரும் ஒன்னா போகணும்னு ப்ராமிஸ் பண்ணலான்னு யோர் சொல்றா. இது மிலிட்ரி ஷிப்பா, நீங்க எப்படி உள்ள வந்தீங்கன்னு யோர் கேட்கவோ அப்பா பையன் அம்மாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஆனியா யோசிச்சுட்டு அவங்க சாக்லேட் டீஃப் தான் அப்படின்னு ஆனியா சொல்றா. ட்ரெயின்ல அவங்க சாக்லேட் நான் சாப்பிட்டேன், அந்த சாக்லேட் டீஃப் என்ன கடத்திட்டாங்கன்னு சொல்லவோ சாக்லேட் டீஃபை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், மிலிட்ரியோட ஏர்ஷிப்பையா அவங்க திருடி இருக்காங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவோ மோசமான ஆளுங்களும் இருக்காங்களான்னு யோர் யோசிக்கிறா. ஆமா ஆனியா நீ எதுக்கு அடுத்தவங்களோட சாக்லேட் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திட்டுறான். நல்ல வேலை அவளுக்கு எதுவாகல நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். அடுத்தவங்க பொருளை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோர் சொல்றா. இவங்க போயிட்டு இருக்கிற ஏர்ஷிப் சிட்டிக்குள்ள கிராஷ் ஆகுற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அந்த சிட்டியில இல்லாம கடல் பக்கமா எப்படியாச்சும் திருப்பி விடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்களுக்கு இது ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி யோர் கேட்கவோ நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஏரோப்ளைன் ஓட்ட படிச்சா நம்ம ஹீரோ சமாளி
சமாளிக்கிறேன். வானத்துல இருந்து ஏதோ வருதே அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க நம்ம ஹீரோ ஏர்ஷிப்போட டைரக்ஷனை திருப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த வீல் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து திருப்பிட்டு இருக்கோம். சிட்டியோட கிட்ட ரொம்ப போய் நெருங்கிடுது. உடனே யோர் டக்குன்னு போயிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லி அவளும் அந்த வீலை திருப்புறதுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஆனியாவை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து அந்த வீலை திருப்ப ட்ரை பண்றாங்க. ஒரு பெரிய பில்டிங்ல மோதுற மாதிரி போய் வழக்கம் போலதான் ஜஸ்ட் மிஸ்ல அவங்க கரெக்டா திருப்பி இருந்தாங்க. நேரா அந்த ஷிப்பு தண்ணிக்குள்ள போயிட்டு லேண்ட் ஆயிடுச்சு. ஆனியா தமிழ் படமா அவள் வாயிலேருந்து ஏதோ வருது பார்த்தா அதுதான் அந்த மைக்ரோ ஃபிலிம். பல்ல எடுக்கல ஒட்டிட்டு இருந்திருக்கும் போலன்னு மைக்ரோ ஃபிலிம் இப்போ நம்ம ஹீரோ எடுத்துக்கிறேன். மிலிட்ரி ட்ரைனிங்ல ஏர்ஷிப் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நியூஸை நார்மலாக போட்டுருந்தாங்க. நம்ம ஹீரோ அண்ட் ஆனியா பத்தின தகவல் யாருக்குமே தெரியல. சார் ஏர்ஷிப் கிராஷ் ஆயிருக்கு, நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு கேட்கவும் நம்ம இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இது நமக்கான ஏரியா இல்லை அப்படின்னு சொல்லி கர்னல் சொல்லிட்டு போயிருந்தாரு. இந்த மாதிரி வேலையை ஒருத்தனால மட்டும்தான் பண்ண முடியும். அந்த ட்வைலைட் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோரி கடுப்பு அவரை மிஷனை சூப்பராக முடிச்சிட்டிங்க ட்வைலைட் அப்படின்னு சொல்லி ஹேண்ட்லர் பாராட்டுறா. நம்ம ஹீரோ அவளுக்கு ஒரு சரக்கு கொடுக்குறான். அதோட ஸ்டிக்கர்ல தான் மைக்ரோ ஃபிலிம் இருக்கு. ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ட்டுக்கு போடுறதா இருந்தா அந்த வேற ஆளு வைஃப் கிட்ட சீட்டிங் பண்ணி போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு. ஸோ ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ட்டை அவங்கள வச்சே கண்டினியூ பண்ணலான்னு ஹெட் குவார்ட்டர்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்கன்னு ஹேண்ட்லர் சொல்றா. ஓ சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்களா நம்ம ஹீரோ வந்து கேட்குறேன். ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சியாக தான் லேட் ஆயிட்டுன்னு சொல்லப்போ பரவாயில்லன்னு யோர் சொல்கிறேன். அப்பா இங்கே மீனே இல்லைன்னு ஆனியா சொல்லப்போ ஏன்னா அது ஒரு ஃபவுண்டெயின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஆப்ரேஷன் ஸ்ட்ரிக்ஸ் அது பாட்டு போகணும், ஒரு வழியாக அந்த ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் ஐயா ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு ஆனியாவும் ஹாப்பி ஆப்ரா. ஸோ மறைமறைவை எப்படி குக் பண்ணுறதுன்னு சொல்லி வீட்டுக்கு போய் ஆனியாவுக்கு நம்ம ஹீரோ கற்றுக் கொடுக்குறதுக்கு போகிறான். ஆனியாவும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. ஃபைனலி இவ்வளோ போராட்டமும் பண்ணதே அந்த குக்கிங் கிளாஸ்க்காக தான். அந்த காம்படிஷனும் நடக்குது. ஆனியா நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி பெக்கி வந்து கேட்கவும் மறை அப்படின்னு ஆனியா சொல்றா. அதெல்லாம் அந்த காலத்து டிஷ் யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லி டெஸ்மண்ட் கலாய்க்கவும் அதை டேஸ்டா பண்ணா உனக்கும் தரலான்னு இருந்தேன்னு ஆனியா சொல்றா. நீ பண்றதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் டெஸ்மண்ட் சொல்லவும் என்ன நீ வெறுக்கிறியான ஆனியா அலற மாதிரி போற. உடனே டெஸ்மண்ட் வைக்கப்பட்டுட்டு சாப்பிடுறேன் அப்படின்ட்டு கிளம்புறான். என்னாச்சு ஆனியா சோகமா வந்திருக்க, காம்படிஷன்ல தோத்துட்டியா அப்படின்னு யோர் கேட்கிற. குக்கிங் கிளாஸ்ல ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு, பிரின்சிபலும் கடைசியில வரல. ஸோ காம்படிஷனை தள்ளி போட்டுட்டாங்க. வைஸ் பிரின்சிபல் தான் அடுத்து ஜட்ஜா வரப்போறாருன்னு நியூஸ் வரவும் அவருக்கு புட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். அதை செய்யறதுக்கு அடுத்த ஊருக்கு இவங்க கிளம்புறாங்க. நம்ம போற இடத்துல பீச் இருக்குமா, ஐ ஜாலி அப்படின்னு சொல்லி ஆனியா ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. பாண்ட் ஆஃப் ஃபியூச்சர்ல பீச்சை பார்க்குது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ அதர் சாதாரண சாக்லேட்டை சாப்பிட்டு இவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடந்து கடைசியில் காம்படிஷனே நடக்காம போயிடுச்சு. மேபி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல பெருசா காமெடி இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் ஒரிஜினல் அனிமேவை பார்த்தீங்கன்னா அது வேற லெவலில் சூப்பராகவும் காமெடியாகவும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.